சுய சிந்தனையை மௌனமாக்கிக் கொள்ளும்போதுதான் ஊமை நிலையான இதை நாம் பார்க்கிறோம். இதை பார்க்க போனால் பல பேர் சொல்லியிருக்கிறார்கள். கபீர்தாசரும் சொல்லியிருக்கின்றார். அதாவது உண்மையான இறைவனை தேடாமல் மனிதர்கள் வெறும் சடங்குகளிலும் வழிபாட்டு வடிவங்களிலும் தங்களை அறியாமையிலேயே மூழ்கி கடந்து கொள்கின்றார்கள் என்று கபீர் கூறுகின்றார். இவர் வட இந்தியாவை சேர்ந்தவர். சுருக்கமாக சொல்ல போனால் இந்த ஒப்பீட்டின் மூலம் நாம் அறிவது என்னவென்றால், எந்த ஒரு கொள்கையையோ வழிபாட்டு முறையையோ அல்லது சடங்கு சம்பிரதாயங்களிலோ அதன் உள்ளர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் வெறும் புற செயல்களால் மட்டும் பிடிவாதமாக பற்றி கொண்டு சுய சிந்தனையையும் பகுத்தறியும் இழந்து வாழும் மனித நிலை இந்த வசனம் மிக துல்லியமாக விவரிக்கின்றது. இது தொடர்பான வசனங்களை பார்த்தால் 2வது அத்தியாயம்